ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஐஓசிஎல் இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ஆஃபீஸர் கிரேட் ஏ லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 50,000 1,60,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். 50,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து இருக்கும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்டிக்கு ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 21 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் ஆஃபீஸரில் வந்து கிரேட் ஏ கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இந்த வேலை கிடைச்சா போதும், உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு. ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 80,000க்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஏன்னா உங்களுக்கு இதில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இந்த மாதிரி வந்து இவங்க எல்லாருமே வந்து கேட் ஸ்கோரை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு எக்ஸாம் வச்சு உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு கெமிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான டிகிரி நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். கெமிக்கல் டெக்னாலஜியோ, பெட்ரோ கெமிக்கலோ, இல்லைனா பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பற்றில இதில் நீங்கள் ஈக்குவலாக நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கலுக்கும் வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர், எலக்ட்ரிக்கல் அண்ட் பவர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பற்றில இதுக்கு ஈக்குவலான டிசிப்ளின் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்குமே வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த டிசிப்ளின் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பிஇ பிடெக் இல்லாமல் நீங்கள் எம்இ எம்டெக் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் உங்களுக்கு 18, மேக்ஸிமம் 26 வரைக்கும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நாம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் இருக்கும், ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து இருக்கும், பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பார்ன் ஆஃப்டர் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, பிடபிள்யூடி கேட்டகரினா இந்த டேட் படி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நான் பிடபிள்யூனா இந்த டேட் கொடுத்துருக்காங்க. அது கம்யூனிட்டி வைஸாக இங்கே செக் பண்ணிக்குவாங்க. நீங்கள் இந்த டேட்டுக்கு அப்புறம் இந்த டேட்டுக்கு அப்புறம் முன்னாடி பிறந்தவங்க அந்த மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதையுமே இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன், குரூப் டாஸ்க் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். அந்த சிபிடி எக்ஸாமுக்கு வந்து 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து வரும். அதில் வந்து பாருங்கள் செக்ஷன் ஏல வந்து டொமைன் நாலேஜில் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த டொமைன் நாலேஜுங்கிறது என்னன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் தான். அதாவது நீங்கள் கெமிக்கல்னா கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் செக்ஷன் பியில் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடு, ஸோ குவான்டிட்டி ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி இதில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. ஒரு கொஷின்ஸ் தப்பாக எழுதுனா 0.25 மார்க் வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழகத்தில் வந்து உங்களுக்கு சென்னை லொக்கேஷன் இருக்குது, கோயம்புத்தூர் லொக்கேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு மதுரை லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா திருச்சிராப்பள்ளி, இந்த 4 லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 சாய்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே வந்து குரூப் டிஸ்கஷன், குரூப் டாஸ்க் இல்லைனா வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக வந்து இருக்குது. வெரிஃபிகேஷனுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மெரிட் லிஸ்ட் வந்து பாருங்கள், உங்களுக்கு சிபிடியில் வந்து வெயிட்டேஜ் மார்க் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷனுக்கு எவ்வளோ இருக்கும், பர்சனல் இன்டர்வியூக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் நீங்கள் குவாலிஃபை அப்படிங்கிறதையுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனை ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மோடு தான். இதில் வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து ஸோ உங்களோட ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபோட்டோலேருந்து, உங்களோட சிக்னேச்சர்லேருந்து, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அதுக்கான ஃபைல் சைஸ்லேருந்து ஃபைலோட ஃபார்மேட் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே ஃபைல் சைஸில் இதே ஃபைல் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதை கரெக்டாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும், ஆன்லைன் மூலியே நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன் இதில் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இதில் சேலரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது லைஃப் செட்டில்டு ஜாப்னு சொன்னல, சேலரி வந்து எவ்வளோ வரும்னா 50,000லேருந்து 1,60,000 கொடுத்துருக்காங்க. 50,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் அடிஷ்னலாக என்னென்ன அலவன்ஸ்லாம் வந்து வரும், உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 17,70,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மெட்ரோ சிட்டியாக இருந்தால் 1,00,000க்கு மேலே சேலரி இருக்கும். நான் மெட்ரோவாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக 80,000க்கு மேலே சேலரியே வந்து வரும். ஸோ அது எல்லாமே இதில் டீட்டெயிலாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.